யாராவது ஒருவர் சத்தம் உயர்த்தி இந்த வருஷத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். சரி, இந்த வசனத்தை எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணிட்டீங்க? இந்த பரவாயில்லையே, வெரி குட். ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த வசனத்தை தான் இனி வரும் நாட்களில் ஆராதனைகளின் முடிவில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அந்த ஜெபத்தோடு அந்த வசனத்தோடு இதையும் நாம் சேர்த்து சொல்லும்படி இருக்கிறோம். அதை நீங்கள் கவனத்திலே உள்ள அன்போடு கேட்கிறேன். சரி, வாசிக்கப்பட்ட இந்த வசனம் என்னாகமம் 6வது அதிகாரம் 24 26 வரை இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 25 ஆண்டுகளிலே நமக்கு சொல்லப்படாத ஒரு வாக்குத்தத்த வசனம் இது. இந்த வாக்குத்தத்த வசனம் இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் த லாங்கஸ்ட். போன வருஷத்து வாக்குத்தத்தம் ஓசியா 14ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான், அவன் லீபனோனை அவன் கிளை இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீபனோனின் போல மலருவான், வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும். இந்த வசனத்தை விட இந்த வருஷத்தில் 2026 கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வசனங்கள் சற்று நீளமானது. அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வசனங்கள் மிகவும் ஆழமான அர்த்தம் உடையது. கர்த்தர் இந்த ஆண்டு இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிந்தவராய் அதற்கு முன்கூட்டியே இந்த வசனங்கள் ஏதோ ஜனவரி 1ஆம் தேதிக்கு முந்தின நாள், அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால அப்படி அல்ல. கடந்த வருஷத்திலேயே, கடந்த செப்டம்பர் மாதத்திலேயே ஆண்டவர் இந்த புதிய வருடத்திற்கான இந்த வாக்குத்தத்த வசனத்தை அதிகாலை ஜெப நேரத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஏனென்றால் காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நமக்கு முன்பாக நடந்த விஷயங்கள் தெரியும், நமக்கு நடக்கிற விஷயங்கள் தெரியும், இனிமேல் என்ன நடக்கும் என்பதை நாம் அறியோம். தேவனோ முக்காலங்களையும் அறிந்தவர், அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர். நம்முடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதலையும் அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாகவே அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். அவர் குறித்த காலத்தில் சகலத்தையும் அதனதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இந்த 3 வசனங்கள் கர்த்தருனை ஆசீர்வதித்து காக்க கடவர், அவர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், அவர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்ற இந்த வாக்குத்தத்த வசனம் சொல்லப்பட்ட இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்ப்போமேயானால், இந்த வார்த்தைகள் தேவனால் நேரடியாக மோசேயினிடத்திலே சொல்லப்பட்டு
ஆசாரியனாகிய ஆரோன் மூலமாக தேவ ஜனங்களுக்கு சொல்லும்படி சொல்லப்பட்ட வசனங்கள். அப்படித்தானே? ஏனென்றால் அங்கே 6வது அதிகாரம் என்னாகமம் 22வது வசனத்திலிருந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். பாருங்க, இந்த 3 வசனத்தினுடைய கம்ப்ளீஷன், அதனுடைய முடிவு இந்த 27வது வசனத்திலே தான் இருக்கிறது. இந்த வசனங்களை சொல்லுவது மாத்திரமல்ல, கர்த்தர் அங்கே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இதை ஜனங்கள் சொல்லும்படி மோசேயினிடத்திலே சொல்லி, நீ ஆரோனிடத்திலே சொல் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்திற்கான இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம் ஒவ்வொருவருடைய சூழ்நிலைமையும் அறிந்தவராய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தைகள். கர்த்தரின் ஆசீர்வாதம், அதுதான் செய்தியினுடைய தலைப்பு. 3 விதமான அவருடைய ஆசீர்வாதங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன? What do we mean by the blessings of the Lord? இன்றைக்கு நிறைய பேருடைய அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆசீர்வாதம் என்றால் என்ன? What do you think? ஆசீர்வாதம் என்றால் என்ன சொல்லுங்க. சுகம், பலன், ஆரோக்கியம், நல்ல வாழ்வு, தெய்வீக சுகம், இரக்கம். நீங்க நல்லா இருப்பீங்க, வெரி குட். நம்ம நல்லா இருக்கிறதே ஒரு ஆசீர்வாதம். என்னங்க? ஆண்டவருடைய வழி நடத்துதல், அவர் குரலை சரி, இது எல்லாமே ஆசீர்வாதமாக நாம கருதுகிறோம். சரிங்களா? ஆனால் வேத வசனங்களின்படி அது ஆசீர்வாதம் அல்ல. இவைகளெல்லாம் கொண்டு வருவதுதான் ஆசீர்வாதம். உதாரணத்திற்கு யாக்கோபு அவர் ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் என்ன ஜெபம் பண்றாரு? தேவரீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன். சோ யாக்கோபு எதற்காக ஜெபம் பண்றார்? நீங்க சொன்ன சுகபலன், ஆரோக்கியம், நல்வாழ்வு, செழிப்பு, மனைவிமார், பிள்ளைகள், திரளான சம்பத்து, இது எல்லாம் ஏற்கனவே யாக்கோபுக்கு இருக்கிறதல்லவா? கோலும் கையுமாக போனார், ஆனால் இரட்டத்தனையான பரிவாரங்களோடு கொண்டு வந்தாரே. அப்படியானால் யாக்கோபு என்ன ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றாரு? உண்மையான ஆசீர்வாதம் எது அப்படின்னா, கர்த்தர் கொடுத்திருக்கிற, இப்ப சொன்னோம் இல்லையா, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய தேவ பலன், அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். சோ
அந்த உண்மையான தேவ பலனாகிய ஆசீர்வாதம் தான் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு கொண்டு வருகிறது. சரிங்களா? இட்ஸ் a power to give us the blessings. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அதைத்தான் யாக்கோபு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். இப்போ அவருக்கு பயம் வந்துருச்சு. தேவையானதெல்லாம் இருக்குது, டபுள் போர்ஷனா இருக்கிறது. ஆனால் இப்போ யார் வர்றா? எதிர்த்தா போல அண்ணன் ஏசா வர்றாரு. ஸோ இவருக்கு தெரிஞ்சு போச்சு, யாக்கோபுக்கு இன்னைக்கு நமக்கு இருக்கிற சொத்து சுகம் ஆரோக்கியம் மனைவிமார் பிள்ளைகள் இவைகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் தேவ பாதுகாப்பு தேவ பலன் இவைகளெல்லாம் அனுபவிக்கும்படியான கிருபை எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்றார். ஸோ அப்போ உண்மையான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா தேவன் நமக்கு அளிக்கிற பலன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தேட வேண்டிய முதல் ஆசீர்வாதம் எது? தேவனுடைய ராஜ்யம், தேவ வல்லமை, கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் கேள்வி கேட்டா அப்படி சிலையாய் மாறி விடுகிறீர்கள். சொல்லுங்க, இவைகள் எல்லாம் இப்ப சொன்னீங்க இல்லையா, சொத்து சுகம் இதெல்லாம் நமக்கு தேவை இல்லை என்று அல்ல. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி. நாம் வாழ்ந்து இருப்பது சுகமாய் இருப்பது செழித்திருப்பது. ஆபிரகாம் வர வர அவன் சீமானாய் இருந்தான். அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாதா இருந்தது. ஆதாம் ஏவாள் 2 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்களுக்காக ஒரு 10க்கு 10 வீட்டை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தல. ஒரு பெரிய ஏதேன் தோட்டத்தை 4 நதிகள் பாய்ந்து செழிப்புண்டாக்கக்கூடிய அவ்வளவு பெரிய தோட்டத்தை காட் இஸ் அவ்வளவு அவர் ஜெனரஸ், தாராளமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த வசனத்திலே 3 விதமான காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். protection is a blessing from God. தேவனே நம்மை பாதுகாக்கிறவர், அதுதான் ஆசீர்வாதம். சரிங்களா? அந்த ஆசீர்வாதம் தான் இந்த பாதுகாப்பை நமக்கு கொடுக்கக்கூடியது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம், நீதிமொழிகள் 10:22 கர்த்தர் உன்னை ஆசீர்வதி, நீதிமொழிகள் 10:22 வாசிங்களேன் யாராவது ஒருத்தர். வாலிபர்களை, உங்களுக்கு நல்ல கண் பார்வை இருக்கு இல்லையா? வாசிங்க. ஏன் ஒரு மாதிரி ஒரு தயக்கம், ஒரு அப்படியே ஒரு அப்படி இருக்கிறீங்க? நல்ல சத்தமா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். இப்ப சொல்லுங்க, ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வரியம் வேற. புரியுதா உங்களுக்கு? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். நமக்கு தேவையானது ஐஸ்வர்யம், ஆனால் அதை கொடுப்பது என்னது? தேவனுடைய ஆசீர்வாதம், தேவ பலன். சரிங்களா? அதோடு அவர் என்ன செய்ய மாட்டாராம்? வேதனையை கூட்ட மாட்டார். சோ மற்றவர்கள் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அதோடு என்னவும் சேர்ந்து வரும், வேதனை சேர்ந்தா வரும். ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், மொய் செய்கிறாங்க, அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறோம், இப்பெல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு வந்துருச்சு, உடனுக்குடன் ஜிபே எல்லாம் அங்கே டீட்டெயில் இருக்கிறது. சொல்லியிருக்க நினைக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு போயிருந்தேன், ஒரு பாஸ்டருடைய மகள் கல்யாணம். என்ட்ரன்ஸ்லேயே அங்கே எல்லாம்
டேலி மெஷினோட உட்காந்துருக்குறாங்க. நான் அவங்க பொண்ணு மாப்பிள்ளை ரிசப்ஷனுக்கு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் இன்னொரு வேலைக்காக போகணும், அதனால் ஐயா மொய் எங்கே செய்கிறதுன்னு, இந்த கவுண்டர் இருக்குது பாஸ்டர், கொடுத்துட்டு பில்லு வாங்கிட்டு போயிரு. பில்லு டோக்கன் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாம் டெக்னாலஜி வந்திருக்கு, கணக்கு வச்சுருப்பாரு. அடுத்து நான் ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தினேன்னா அவர் என்ன செய்யணும்? ஆமாம், ஏதாவது எல்லாம் கணக்கு வச்சுருப்போம். அதுக்காக தான் நோட்டு போட்டு எழுதுகிறாங்க, யார் யார் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. அதே அளவுக்கு தான் நமக்கு என்ன செய்யும்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சரிங்களா? ஆகவே இது மனிதர்கள் மூலமாய் நமக்கு வருகிற ஒரு ஆசீர்வாதம், நம்ம திரும்ப கொடுக்கணும். ஆனால் தேவன் ஒருவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவர் நிபந்தனை இல்லாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, அவர் நம்மை ஆசீர்வதிப்பது தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, யாத்திரா 20வது அதிகாரத்தில், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆசீர்வதிப்பதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆசீர்வதிப்பதை தவிர வேற என்ன இல்லை, விருப்பம் இல்லை. ஆகவே நாம தரித்திரர்களாய், பொருளாதாரத்தில் குறைவுள்ளவர்களாய், கடன் இல்லை, கஷ்டத்தில் சிக்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை பொருளாதாரத்தில், நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோமே, வறுமையின் பிடியிலே இருந்த மக்கள் கூட, யாபேசை எடுத்துக்கொள்ளுங்கள், யாபேஸ் சகோதரன் எல்லாரை பார்க்கலாம் அவன் கனமற்றவனாய் இருந்தான். ஏனென்றால் அவனுடைய தாயே அவனை துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். ஆனால் சூழ்நிலைமை அவன் மாற்றினான் அல்லவா? சகோதரன் எல்லாரை பார்க்கலாம் கனமுடையவனாய் அவன் பண்ண ஜெபம் இதுதானே, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி மது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத. இதில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த ஆசீர்வாதத்திலே அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, அதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க பக்கத்தில் உங்கள்கிட்ட, நல்ல மனம் திறந்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி. வாயினால் சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் அப்படியே பலிக்குங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் மற்றவர்களை நல்ல மனதார பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பு. சோ நம்முடைய கவனமெல்லாம் ஆசீர்வாதத்தை அல்ல, the source of blessing. ஆசீர்வாதத்தின் காரணம் யாரு? ஒரு நல்ல புத்தியுள்ள, வேலையில்லாத கஷ்டத்தில் இருக்கிற ஒரு வாலிபன், அவனிடத்துல கேட்குறோம். நீங்கள் இப்போ மனோஜ் பைபிள் காலேஜ் ஜோயல் எடுத்துக்குவோம். அவர் நல்ல ஒரு கடின உழைப்பாளி, ஆனால் அவருக்கு வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, அப்படி சிரமத்தில் இருக்கு. கேட்குறோம் அவர்கிட்ட, ஜோயல் சாப்பாடு இருக்கு, வேலை இருக்கு, நீ எதை தேர்ந்தெடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன இப்போ வேணும்? அத்தியாவசியமா உடனடியாக என்ன வேணும்? அவர் நல்ல புத்திசாலியான வாலிபர். நான் யூகிக்கிறேன் அவர் எதை தெரிந்தெடுப்பார் என்றால் வேலையைத்தான் தெரிந்தெடுப்பார். ஏனென்றால் அவருக்கு அந்த வேலை வாழ்நாள் முழுவதும் சாப்பாடு போடும். நான் கொடுக்கிற அந்த சாப்பாடு ஒரு நேரத்துக்கு, இந்த கேக்கு கொடுத்தோம், அது என்ன ஒரு நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்குள்ள இது இப்பயே காலியாக இருக்கும், என்ன யாருக்கு தெரியும்? தற்காலிகமானது. இன்றைக்கு அநேகர் அந்த தற்காலிகமான அந்த வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸ் அதைத்தான் அவங்க எதிர்பார்க்கிறான். ஒரு பெகர், ஒருவர் பிச்சைக்காரர், பிச்சை எடுத்துக்கொண்டே போய்கொண்டிருக்கிறார். அவரிடத்துல ஒரு இன்டர்வியூ பண்றவர் கேட்கிறார் ஒருத்தர்,
ஐயா உங்களுக்கு பை சான்ஸ் ஏதோ ஒரு லக்கி டிப்பில் உங்களுக்கு லாட்டரியில் 10 லட்சம் ரூபா விழுந்துருச்சு, நீங்கள் என்ன செய்வீர்கள்? உடனே அவருடைய வாயின் வார்த்தை என்ன? உடனே டிக்கெட் எடுத்துட்டு நான் அமெரிக்கா போவேன். பரவாயில்லையே, பாருங்க வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கிறது அமெரிக்காவுக்கு. சரி ஐயா, அமெரிக்காவில் போய் என்ன செய்வீங்க? அங்கே போய் பிச்சை எடுப்பேன். இங்கே ரூபாயத்தானே கிடைக்குது, அங்கே டாலராக கிடைக்குமே. எங்கே போனாலும் என்ன எங்கே தான் இருக்கு? சரி 10 லட்ச ரூபா நமக்கு கிடைக்குதே, அதை வச்சு என்ன செய்வோம்? ஒரு வியாபாரம் ஆரம்பிப்போம், ஒரு தொழில் தொடங்குவோம், நமக்கு வருமானத்திற்கான வழி அதில் இல்லை. அந்த அந்த பாருங்க, அவங்களுடைய எண்ணம் சிந்தை எல்லாம் கீழானது. அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி, அதை தாங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், அவர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதான கட்டளையிட. இவனுடைய எண்ணமெல்லாம் என்ன? எகிப்திலே இருக்கிற போது கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் பூண்டு வகைகளையும் தின்று வந்தோமே. எவ்வளவு நடத்தியும் நன்றி அறிகிற சுபாவம் இல்லையே பாருங்க. வனாந்தரத்திலே அத்தனை பேரும் மாண்டு போனார்கள். 20 லட்சம் ஜனங்கள், 2 மில்லியன் பீப்புள் மாண்டு போனார்கள். ஏன்? நன்றி அறிதல் இல்லை. காலேபும் யோசுவாவும் அவனுடைய சந்ததிகளும் தான் கர்த்தர் வாக்கு பண்ணினார். இந்த நேரத்தில் அவருடைய ஆசீர்வாதம் பாடல், உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. பாருங்க, திரைகடலோடியும் திரவியம் தேடு, நல்ல கடினமாய் உழைங்க. ஆனால் the source of our blessing, ஆசீர்வாதத்தின் ஊற்று தேவன் என்பதை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். இட்ஸ் a power to experience prosperity, peace. இன்னைக்கு நிறைய பேர் ப்ராஸ்பரிட்டினா செழிப்பின் உபதேசம் அப்படின்னு அடுத்த எக்ஸ்டனுக்கு போயிடுறாங்க. அப்படி அல்ல. ப்ராஸ்பரிட்டி என்பது ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன். அந்த சுகம் என்கிற வார்த்தை பல வார்த்தைகளை அடக்கியது. பீஸ், சமாதானம், ஹீலிங், தெய்வீக சுகம். அதே வார்த்தை தான், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும், இங்கிலீஷ்ல as per your soul prospers. பாருங்க, உன்னுடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சரீர சுகம், சமாதானம், படிப்பு, எல்லா விதத்திலும் ஓவரால் பீயிங், அதுல கர்த்தர் நம்மை பாருங்க தேவ சமூகத்தில். அதாங்க உண்மையான ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, God is the source of all blessing. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயும் அதே கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:1 வாசிங்க. சமாதானம் பெற்றிருக்கிறோம் தேவனிடத்தில். சமாதானம், peace has been given unto you. we have received. அவருடைய ஆசீர்வாதங்களிலே பாதுகாப்பு. யோபுவையும்
அவன் வீட்டையும் சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்தார் கர்த்தர். அது தேவன் அளித்த ஆசீர்வாதங்களில் ஒரு பகுதி, பாதுகாப்பு. கர்த்தர் ஆசீர்வதித்தார், பாதுகாத்தார், காத்தார். சரிங்களா? அருமையானவர்களே, இரண்டாவது நாம் இதில் கற்றுக்கொள்கிற வார்த்தை காரியம் என்ன? God blesses us personally. 6 முறை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி, உன்மேல் கர்த்தர் உன்னை அப்படின்னு 6 முறை பர்சனலா தனிப்பட்ட விதமாக பெரும் கூட்டத்தையும் கர்த்தர் சிநேகிக்கிறார். ஆனால் தனிப்பட்ட ஒரு நபர், அவரையும் குறித்து கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். வாசிக்கிறோம், 100 ஆடுகள் ஒரு மேய்ப்பனுக்கு இருக்கிறது, 99 ஆடுகள் லூக்கா 15 99 ஆடுகள் மேய்ப்பனோடையே இருக்கிறது. காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி, எது மெஜாரிட்டி? 99 மேய்ப்பனோடு இருக்கிறது. ஆனால் மேய்ப்பனுடைய எண்ணமெல்லாம் அந்த காணாமல் போன அந்த ஒரு ஆடு, காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசு, காணாமல் போன அந்த மகன், ஊதாரி மகன், ப்ராடிகல் சன். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எல்லாம் பெர்சனல். தேவன் நம்ம ஒவ்வொருவர் மேலும் கரிசனை உடையவராக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இன்னொரு வியாக்கியானம் இப்படி சொல்லுகிறது, இந்த எபிரேய அல்லது கிரேக்க பாஷைகளிலே அந்த பெனடிக்ஷன் ஆசீர்வாதம் என்றால் God bends down. அவர் என்ன பண்றாராம்? கீழே முழங்கால் படியிட்டு குனிகிறாராம், kneeling down. அதான் அந்த சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து அப்படிங்கிறதற்கு சொல்லப்பட்டிருக்கிற மூல பாஷைகளின் விளக்கம் God bends. அவர் கீழே பெண்ட் பண்றார், அவர் முழங்கால் படியிடுகிறார், குளிகிறார், தாழ. மரத்திலிருந்து மனித அவதாரம் எடுத்து அவர் பூமியிலே மனுக்குலத்தை மீட்க பாலகனாய் வந்தார். தேவலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்தார். ஸ்டெப்பிங் டவுன், கீழே இருக்கிற ஸ்தானத்தை விட்டு வானம் விட்டு பூமி வந்த தேவனே அப்படின்னு பாடுறோம். பாருங்க, மனுஷன் ஆசீர்வதிக்கும்படி சாக்கடையில் கிடைக்கிற ஒரு மனுஷனை தூக்கி எடுப்பதற்கு மேல இருந்து ஒரு கயிறை போடல, அவர் கீழே இறங்கினார். கீழே இறங்கி வந்து அந்த உலகத்திலே நம்மோடு வாழ்ந்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து அவர் தனிப்பட்ட விதத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். எபேசியர் 1:3 அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அவ்வளவு மகிமை நிறைந்த தேவன். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவ்வளவு மகா பெரிய தேவன் நமக்காக பூமியிலே அவர் வந்தார். அடுத்து நம்ம பார்க்கிறோம், பிலிப்பியர் 4:7 அவரே நமக்கு சமாதானத்தின் காரணராக இருக்கிறார். பிலிப்பியர் 4:7 தேவ சமாதானம், சமாதானம் உனக்கு கட்டளையிட கடவர். சமாதானம், நிம்மதி, பீஸ் ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். அது எப்படி கட்டளையிடுகிறாரா? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி
உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்படியானால் அர்த்தம் என்ன? உன்மேல் பிரசன்னமாக்கி ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நம்ம மேலே அவருடைய கண்கள், அவருடைய வெளிச்சம், அவருடைய பிரசன்னமாகுதல் உற்று நோக்கி, எப்படி சூரியன்ல இருந்து அந்த வெளிச்சத்தை வாங்கி நிலா இரவு நேரத்தில் அது ஒளி வீசுகிறதோ அதுபோல இந்த ரேடியன்ஸ், தேஜஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம முகக்கலை கர்த்தர் கொடுத்து நமக்கு என்ன கொடுக்கிறாரா? சமாதானம் கட்டளையிடுகிறார். அநேகருடைய முக ரூபங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறின பொழுது அது மாறி இருக்கிறது. எப்படி பெயர் மாறி இருக்கிறதோ அதுபோல முக ரூபங்கள் மாறி இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ரேச்சல் அவங்களுடைய முக ரூபம் மாறி இருக்கிறது. இன்னைக்கு நேற்று இல்லை, நான் இந்த ஆஃப்டர் இந்த ஹீலிங்க்கு அப்புறம் இல்லைங்க, அவங்க என்னைக்கு ராமலட்சுமியா இருந்து ரேச்சலா மாறினாங்களோ அன்னைக்கு, ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப். இன்னும் இது போல நிறைய பேர், கார்த்திக் இருக்கிறாரே, கார்த்திக் அவருடைய முகரூபம் மாறி இருக்கிறது. எல்லாருமே, நான் குறிப்பிட்ட சில பேர்களை உங்களுக்கு, கேரள் அவங்களுடைய முகரூபம் பேர் சொல்கிற போது ஞானசான பேர் சபை அளவிலாவது அந்த ஞானசான பேரை சொல்லுங்க சரிங்களா? அந்த பழைய பேர்களை கொஞ்சம் நம்ம நீக்கி விடுவோம். தேவாக்கியம்மா அவங்க பேர், பழைய பேரெல்லாம் மறந்து போச்சு. அவங்க பழைய பேர் என்ன? பார்வதி அம்மா. நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் தேவாக்கியம்மா அப்படின்னு, அப்படி யாரும் இல்லைங்க அப்படின்ட்டாங்க. நான் தேடி தேடி பார்த்து ரொம்ப நேரம் கழிச்சு அப்புறம் தான், இல்லையே நேற்று வந்து பார்த்துட்டு போனேன், இன்னைக்கு எப்படி? அப்புறம் தான் பார்வதி. சரி, எது சொல்கிறேன்னா, அந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, புது பேர்களை வைங்க, நல்ல ஆண்டவருடைய நாமங்களை வைங்க. முகரூபங்கள், தேஜஸ், அந்த 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 பிரகாசம் பேர் இருக்கும், பிரகாஷ்னு. ஆனால் ஒரு இருள் இருக்கும், ஆவிக்குரிய இருள். பேரு தான் தீபக்கு, அது பக்குன்னு எரியும். அதுக்கு தான் ஜோயல் மாத்திட்டோம். இப்போ பாருங்க, ஜோயல் வந்து எவ்வளோ கிளாரிங்காக இருக்குது, ஷைனிங். சில பேருக்கு இங்கே ஷைனிங்காக இருக்கும், சரிங்களா? சார், அந்த ஷைனிங் இல்லை, இது வந்து ஒரு ஹேலோ. நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தர் என் மேல் இருக்கிறார். அந்த ஒரு டிவைன் பீஸ் அது அப்படியே முகத்தில் தெரியுங்க. உலக பழமொழியே சொல்லப்பட்டிருக்கல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு. தெரியும், நிச்சயமா தெரியும். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தேவனோடு உள்ள உறவில் நம்ம பலப்படும் போது, வளரும் போது, ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவருடைய பாதுகாப்பு, கிருபை, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும், நம்பாதவனை கிருபை விட்டு அகலும். கர்த்தர் மட்டும் நம்மளோட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கோ வாங்கின டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கும். கிருபையை போக்கி விடாதீர்கள், கிருபையை அசட்டையாக எண்ணி விடாதீர்கள். கர்த்தர் கொடுக்கிற ஈவு, கர்த்தர் கொடுக்கிற கிருபை, கர்த்தர் கொடுக்கிற நேரம், இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுக்கிற தாளந்துகள் எல்லாம் கிருபையை விருதாவாய் போக்கி விடாதபடி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. ஏன் முகத்தை பிரசன்னமாக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் அவர் முகத்தை நம்மளை விட்டு திருப்பிட்டாருன்னு வைங்களேன், அவருடைய கரிசனை நம்ம மேல இல்லைன்னு வைங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? பைபிளில் உதாரணம் இருக்குங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே 5வது வார்த்தையாக அவர் சொல்லுகிறார். 4வது வார்த்தை இல்லையா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த ஒரு நொடிப்பொழுதிலே நடந்தது என்ன? உலகத்தின் பாவம் அனைத்தும்
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது வேதம் சொல்கிற பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அல்லவா நம்முடைய தேவன். ஆகவே இப்பொழுது குமாரனாகிய இயேசு முழு உலகத்தின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, அவர் பாவி அல்ல, பாவத்தை தன்மேல ஏற்றுக்கொண்டு முழுவதும் பாவம் அவரை சூழ்ந்து இருக்கிறது இல்லையா? சோ வானாதி வானங்கள் கொள்ளாத பரிசுத்த தேவன் அவரை ஒரு இமைப்பொழுது அவருடைய ஐ சைட் அப்படி கொஞ்சம் திரும்பிருச்சு. அதை என்ன பண்ண முடியல, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? அவர் மட்டும், அவருடைய கண்கள் மட்டும் நம்ம மேல ஒரு செகண்ட் இல்லைன்னு வைங்க, நமக்கெல்லாம் பேர் ஆபத்துக்கள், சத்துருவின் சதிமோச நாசங்கள். ஊட்டியில உருண்டு வந்தோமே 31 பேர், அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருந்ததுனாலதான் இன்றளவும் ஜீவன் சுகபலனோடு கர்த்தர் நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கு. முகநாடி ஒருபோதும் வேறுபடக்கூடாது. காயின் முகநாடி வேறுபட்டது. காரணம் என்ன? தேவனுடைய பார்வையிலே ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார், இவனை அங்கீகரிக்கல. ஏன்னா இவன் வாழ்க்கை அப்படி இல்லை. இந்த புதிய வருஷத்திலே சுபாவங்கள் மாறட்டும். சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள், சுபாவங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புது வருஷம் என்ன மாறி இருக்கு? என்ன மாறி இருக்கு? 5-6 மாறி இருக்கு. வீடு மாறிச்சா? இல்ல. வீடு, அதாவது சிலர் ஷிஃப்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த தேவபாக்கியமெல்லாம் இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து இப்போ ஒத்தக்கடை போயிருக்கிறாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். நான் அதை சொல்ல வரல. என்ன? ஓ சாரி, தேவபாக்கியமால், தேவபிச்சயமால். சரி. ஸோ மாற்றம் என்ன நடந்தது? ஆள் மாறி இருக்கிறோமா? இல்லை. பழக்க வழக்கங்கள் வேற ஏதாவது மாறி இருக்கிறதா? இல்லை, அதே தான். அப்புறம் என்ன புது வருஷம்? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன. புது சந்தோஷ், புது மனோஜ் அப்படின்னா ஏதோ பெயிண்ட் அடிச்சு முக ரூபமெல்லாம் மாறி, அப்படி இல்லை. உள்ளான மனுஷன் இந்த கர்த்தருடைய பந்தி நேரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவருக்கு. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஸோ சுபாவ மாற்றம் இல்லைங்களா? கர்த்தர் அவருடைய சுபாவத்திலிருந்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனால் நாம ஏனென்றால் நாம தான் நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய வாழ்க்கை ஜீவ பலியாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. We are enriched with the divine blessings. We are guaranteed with the omnipotent power to protect. We are illuminated with celestial radiance. We are filled with the grace and loving kindness of God. We are filled with a heavenly peace. இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களும் இந்த வருடம் முழுவதும் ஏசாயா 26:3, பிலிப்பியர் 4:17, 4:7 சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 60வது அதிகாரம் 1 முதல் 22 வரை உள்ள வசனங்களில் எல்லாம் சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள் வந்து நம்ம மேல பலிப்பதாக நாம் எழும்பி நிற்போம். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். திருச்சபை மக்களை, தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, ஆன்லைன் வாயிலாக செய்திகளை கேட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும்
உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிற வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம் இந்த வருஷத்தில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் உண்மையில் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய கிருபையும் உம்முடைய தெய்வீக சமாதானமும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் இந்த ஆண்டு முழுவதும் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவராயிருந்து வழிநடத்தும்படி எங்களை, எங்கள் குடும்பங்களை, திருச்சபை மக்களை, வெளியூர்கள் வெளிநாடுகள் இருக்கிறவர்களை, இந்த மாதத்திலே பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற தேவ பிள்ளைகளை உடைய அன்பின் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துவீராக. கர்த்தாவே, 2ஆம் ஆராதனை மாலையில் AGTBCயில் நடக்கிற புத்தாண்டு ஆசீர்வாத மாலை ஆராதனை, இந்த வாரத்தில் நடக்கிற வீட்டு கூட்டங்கள், வேதபாட வகுப்புகள், ஜெப நேரங்கள், கர்த்தாவே நாளையிலிருந்து உடைய பிள்ளைகளுடைய ஸ்கூல் காலேஜ் ரீஓப்பனிங், கர்த்தர் இந்த புதிய இந்த வருஷத்தில் பிள்ளைகளை அற்புதமாய் ஆசீர்வதித்து சுகபலன் கொடுத்து, குறிப்பாக வெளியூர்கள் வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளிலே பணி செய்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிரயாணம் பண்ணுகிற வாகனங்களிலே போகும்போது வரும்போதும் சங்கீதம் 121 ஆசீர்வாதம், எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும், என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதுமில்லை தூங்குகிறதுமில்லை, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. வார்த்தைகள் கர்த்தர் உன் போக்கை வரத்தை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், குடும்பத்தில், பிரயாணங்களில், முயற்சிகளிலே கர்த்தாவே ஆசீர்வதிக்கட்டும். நாளிலே வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். சுகவீனமோ இன்னும் பல தடைகளோ கர்த்தாவே மனதிலே சோர்வுகளோ இருந்தாலும் கர்த்தரவைகள் எல்லாம் சரிப்படுத்தி வருகிற நாட்களில் கொண்டு வாங்க ஆண்டவரே. கடந்த நாட்களிலே கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஆராதனைகளிலே கர்த்தர் நீர் கொண்டு வந்த எல்லா ஆத்துமாக்களுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீருடைய தயவுள்ள கரம் யாவரோடும் இருக்கட்டும், தொடர்ந்து வழி நடத்தும். இந்த வருஷத்தில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிற ஊழியங்கள், கூட்டங்கள், ஆராதனைகள், ஜெப நேரங்கள் இவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும், வழி நடத்தும். சகல கணம், துதி, மகிமை தீமைகள், பொல்லாப்புகளுக்கு, சத்ருவின் சதிமோச நாசங்களுக்கு, வசை சொற்கள், வன்கண்கள், வன்முறைகள், வஞ்சகங்கள், வழிப்பறிகள், வலிவி போகுதல், வியாதிகள், விபத்துக்கள், விபரீதங்கள், விரோதங்கள், விக்கினங்கள், விலகிச் செல்லுதல், விழுந்து போகுதல், விஷப்பூச்சிகள், விஷமிகள், வீண் செலவுகள், வீண் சிந்தனைகள், வீண் வார்த்தைகள், விக்கிரக ஆராதனைகள், வைராக்கியங்கள், வேதனைகள், வாதைகளுக்கு, வாக்குவாதங்களுக்கு விலக்கி எங்களை காத்து தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி எங்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே. கணம், துதி, மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் உண்மையில் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் உனக்கு முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. The tidings